இன்னைக்கு நாம இந்த தூதுவளை கொடிய வச்சு சூப் வச்சுதான் குடிக்க போறோம். சளி இருமலை கம்ப்ளீட்டா குறைச்சிடும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசா பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இப்ப இதுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஒரு அம்மில 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு தோலோடவே நம்ம உடைச்சு போட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மில வச்சு அரைச்சி எடுத்தோம்னா நல்ல வாசமும் டேஸ்டும் நல்லா இருக்கும். இதுக்கு இது 3 தான் முக்கியமான மசாலா. அடுத்ததா இதுக்கு நாம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணி ஊத்தி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நான் தூதுவளை கொடிய கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு. இத தூசி இல்லாம தண்ணியில போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கழுவி எடுத்துக்கலாம். அதுல உள்ள அந்த முள்ளெல்லாம் பாருங்க, விரல்ல மாட்டுனுச்சுன்னா, தோல்ல மாட்டுனுச்சுன்னா விடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். ஆனா இதுல உள்ள மருத்துவ குணம் அவ்வளவு சிறந்த மருத்துவ குணம். சளி இருமலை 100% இத சரி பண்ணோம். இப்ப நம்ம அரைச்சு வச்ச அந்த மசாலாவை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த கொடிய அம்மில வச்சு நல்லா நசுக்கி கொஞ்சமா அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு அந்த தோலெல்லாம் விடுற அளவுக்கு அரைச்சி விட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. அந்த முள்ளெல்லாம் கூட அந்த அம்மில அப்படியே கொட்டிருச்சு பாருங்க அரைச்ச அறையில. இப்ப நாம இத ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். அம்மில உள்ளதையெல்லாம் நல்லா கழுவி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அதையும் நாம சுத்தமா கழுவி ஒரு பாத்திரத்துல எடுத்திருக்கோம். இதையும் அந்த தூதுவளை கொடியிலேயே ஊத்திடலாம். நம்ம அரைச்சு வச்ச அந்த சீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையுமே அதோட போட்டுட்டு ஊற வச்ச புளியவும் கரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இந்த தூதுவளை கொடியிலேயே போட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் கல்லு உப்பு, நல்லா 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி. இவ்வளவுதாங்க. இதுல வேற எதுவுமே சேர்க்க கூடாது. இது மட்டும்தான் இருக்கணும். ஆயில் ஊத்தி எல்லாம் தாளிக்க கூடாது, அதோட பவரே போயிடும். இப்ப இதை நம்ம மூடி போட்டு நல்லா ஹை பவர்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்க இப்பதான் அது பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுக்கு. அடுத்ததா கொதிக்க விட்டு பாருங்க எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. அந்த கொடியில உள்ள அந்த சாயம் எல்லாம் நல்லா இறங்கி வரணும். எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கு பாருங்க. அந்த கொடியெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க இந்த சூப்போட வேலையை. இப்ப இத நாம நல்ல வெதுவெதுப்பான சூட்டுல ஒரு நாளைக்கு 3 நேரம் குடிக்கலாம். காலையில ஒரு 100 ml, மத்தியானம் 100 ml, நைட்டு 100 ml, 2 நாள் நீங்க குடிங்க. அந்த இருமலையும் அந்த சளியமும் கம்ப்ளீட்டா குறைச்சிடும். நம்மள அந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஊர்கள்ல பனியும் அந்த பனி மூலமா ஏற்படுற சாரல்னாலையும் எல்லாருக்கும் சலதோஷம், இருமல், தலைவலி, காய்ச்சல் எல்லாமே வருது. இத நம்ம 2 நாளையில இத குடிச்சு உடனே கிளியர் பண்ணிக்கலாம். இதோட மருத்துவத்தன்மை ரொம்ப சிறந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ.